ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பேங்க்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏடிஎம்ல கார்டு போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடியது என்னன்னா, கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா அப்படின்னு கேட்கும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம நார்மலா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் செலக்ட் பண்ணி பணம் எடுத்துட்டு வருவோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், அது என்ன கரண்ட் அக்கௌண்ட், இந்த கரண்ட் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சிருக்க முடியும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற டீடைல்ஸ். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ்லாம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவதா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலா அது ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொதுமக்களாகிய நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். அதை நம்ம டெபாசிட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதில் நம்ம பணம் போட்டு அதன் மூலமா அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் மூலமா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாவே நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல லிமிடெட் டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். ஸோ பண பரிமாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அது ஆன்லைன் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், ஏடிஎம் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பர்டிகுலர் லிமிட்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு மேல நீங்க பணம் அனுப்ப முடியாது. உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு நீங்க பணம் அனுப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லிமிடெட் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாவே இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 வகை இருக்குங்க. ஒன்னு வந்து நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவதா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவதா இருக்கக்கூடியது சேலரி அக்கௌண்ட். ஸோ மாசம் மாசம் சம்பளம் வரவங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் அந்த கம்பெனி தரப்புல இருந்தே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சேலரி அக்கௌண்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட 15,000 சம்பளம்னா 15,000 உங்களுடைய அக்கௌண்ட் வந்துகிட்டே இருக்கிறதுனால மினிமம் பேலன்ஸ் எதுவும் நீங்க மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு நம்மளுக்கு வட்டி தொகை கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பொதுவாக குறைஞ்சபட்சம் 2.75% இருந்து 6.5% இருக்கும். இது வந்து பேங்க் டு பேங்க் உங்களுக்கு மாறுபடும். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் நம்ம கட்டாயமாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 500 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 20,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது வந்து 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. வில்லேஜ் கேட்டகரி, ரூரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பன் கேட்டகரி. ஸோ சிட்டியில் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே வில்லேஜில் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவே வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் நம்ம அதிகமாக மெயின்டைன் பண்ணி ஆகும். ஸோ இந்த மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தகவல் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இந்த மினிமம் பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பேங்க்லையும் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த பேங்க்ல இவ்வளோதான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷன் அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய வட்டி தொகை ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ டேக்ஸ் டிடக்ஷன் இதில் அப்ளிகபிளாக இருக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஓடி ஃபெசிலிட்டி கிடையாது. ஓடி அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தனியாகவே உங்களுக்கு இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதே வீடியோவில் தான் எண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்துடலாம். சரி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசன் பொதுமக்கள் எல்லாருமே ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான். நம்ம ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் தான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். அப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட். ஜென்ரலாக ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், அவங்க கண்டிப்பாக கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, எதனால வந்து அவங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா டெய்லி டிரான்சாக்ஷனுக்கு லிமிட்டே கிடையாதுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ தடவை வேணாலும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி. அதே மாதிரி இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே போட்டு தர மாட்டாங்க. இப்போ எப்படி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்க 10 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு பேங்க் தரப்புல இருந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தர மாட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸா வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இன்னைக்கு 10 லட்ச ரூபா இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜீரோ ஆயிரும். அந்த 10 லட்ச ரூபா வந்து ஏதாவது பொருள் வாங்கியிருப்பாங்க பிசினஸ் பர்பஸ்க்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பேங்க் தரப்புல வந்து கிடைக்காது. அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே அதிகம். மினிமம் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 15,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 75,000 ரூபாய் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது பேங்க் டு பேங்க் தரப்புல மாறுபடுங்க. தென் இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான். பேங்க் தரப்புல இருந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுமே நம்மளுக்கு தர மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் டிடெக்ஷனும் கிடையாது. இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல முக்கியமா இந்த ஒரு ஃபியூச்சர்ஸ்க்காக தான் எல்லாரும் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. பிசினஸ் மேன் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து இதுல அவைலபிளா இருக்குது. சரிங்க, இது என்ன ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு வர்றாரு. அந்த கம்பெனிக்கு தேவையான பொருள் ஒன்று வாங்கணும். அந்த பொருளோட விலை 11 லட்சம்னு வச்சுக்கலாம். ஆனா அவருடைய கரண்ட் அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா தான் இருக்கு அப்படின்னா அப்ப அவர் பொருள் வாங்க முடியாது. நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தா பொருள் வாங்க முடியாது. ஆனா கரண்ட் அக்கௌண்ட்ல பொறுத்த வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல 10 லட்சம் தான் இருக்கு. பொருளோட விலை 11 லட்சம். ஸோ அப்படி இருக்கப்போ அவர் 11 லட்ச ரூபாய்க்கான பொருளை அவர் வாங்கிக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பேங்க் தரப்புல இருந்து உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் லோனா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாருக்கு அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. அப்போ 11 லட்ச ரூபா பொருள் வாங்குறதுக்கு அவருடைய அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா இருக்குது. 1 லட்ச ரூபா பேங்க் தரப்புல இருந்து இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி மூலமா அவருக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பயன்படுத்தி அவர் எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணணும்னா பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வட்டி போட்டு அவர் கட்டி ஆகணும். ஸோ அதனால இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ மூலமா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.